Welcome to GK Solution. இன்றைய வீடியோவில் கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபயர் ஆம்ப்ளிஃபயரில் பேசிக் ஆம்ப்ளிஃபயர் இந்த கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபயர் தான். இது எப்படி அமைந்திருக்கு, எப்படி வேலை செய்யுது, அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன, அதற்கப்புறம் இந்த டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபயரில் பார்த்தீங்கன்னா முழுமையாக டிரான்சிஸ்டர் மட்டும் பயன்படுத்தியிருக்கோம், ஐசியை பயன்படுத்தி நம்ம விவாதிக்கல. அதனால் இந்த ஆம்ப்ளிஃபயர் சர்க்கியூட்டை நீங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறதும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால தான் இந்த வீடியோவில் கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபயருக்கு மட்டும் தனி வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இதற்கு அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் கிளாஸ் பி, கிளாஸ் ஏபி, அப்புறம் கிளாஸ் ஹெச். கிளாஸ் ஹெச் தான் அந்த நண்பர் கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ சீரிஸ் ஆரம்பித்தது. ஆனால் இந்த பேசிக் தெரிஞ்சதுன்னா நிறைய பயன் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் நிறைய டிப்ஸ் கிடைக்கும். டிரான்சிஸ்டர் எந்த சர்க்கியூட் எடுத்தாலும் டிரான்சிஸ்டர் இல்லாத ஒரு பிசிபி இருக்காது. அப்போ நம்ம இந்த டிரான்சிஸ்டர் எப்படி வேலை செய்யுதுங்கிறத இந்த ஆம்ப்ளிஃபயர்ஸ் இந்த வீடியோக்கள் மூலியமாக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கிளாஸ் ஏ ஆம்ப்ளிஃபயர் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு வீடியோக்களையுமே நம்ம ஏதாவது ஒரு பேசிக்கை பற்றி நம்ம விவாதித்துட்டே வரோம். ஏன்னா எல்லாமே பேசிக்காகவே ஒரு வீடியோ பண்ணோன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால நம்ம ஒரு வீடியோலையும் ஒரு விஷயங்களை நம்ம சொல்லிட்டு வரோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வோல்டேஜ் டிவைடர், இதை பற்றி நம்ம தனியாக வீடியோ கூட பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த வோல்டேஜ் டிவைடர் நம்ம இந்த சர்க்கியூட்லேயே பயன்பட போகுது. அதனால தான் நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கோம். வாட்டர் அனாலஜியில் சொல்லும் பொழுது இதை போல் நான் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் ப்ரெஷர், அதாவது வோல்டேஜ், டிசி வோல்டேஜ்னு வச்சுக்கலாம், விசிசின்னு வச்சுக்கலாம். இந்த சோர்ஸ் ப்ரெஷர் நம்ம தண்ணியில் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம இந்த வால்வை திறந்தா என்ன ஆகும்னு பாருங்கள். திறந்த உடனே இந்த தண்ணி இங்கே ஃபில்லப் ஆகி அங்கே வால் திறக்கலை. பட் இங்கே இருக்கிற ப்ரெஷர் ரெண்டு சேம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ரெண்டு ப்ரெஷரும் சேம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த வால்வுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் த்ராட்டில் பண்ணி வச்சுருக்கோம், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலை. பட் இருந்தாலும் இங்கே என்ன நடக்குதுன்னா ரெண்டு ப்ரெஷரும் சேம் ஆயிடுச்சு. இதை நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு ரெசிஸ்டர் மட்டும் வச்சோன்னா நமக்கு ப்ராப்பராக ஒரு வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் அதில் ஒரு ப்ரெஷர் இழப்பு, அதாவது அழுத்த இழப்பு இருக்கும், அதாவது வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். எலக்ட்ரிக்கலில் சொல்லணும்னா வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் இழப்பு வேணும்னா இதை நீங்கள் ஓப்பன் சர்க்கியூட்டை இப்படி விற்க முடியாது. புரியுதுங்களா? ஒரே ரெசிஸ்டன்ஸை மட்டும் உபயோகப்படுத்தி பண்ண முடியாது. அதற்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கிருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணி இங்கேயும் அதே சேம் ப்ரெஷர் கொண்டு வந்தாச்சு. ஆனால் நமக்கு இவ்வளோ ப்ரெஷர் வேண்டாம். நமக்கு கம்மியாக இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார் இருக்குது. நம்ம ஒரு 2 பாருக்கு கொண்டு வரணும். நமக்கு வேண்டியது 2 பார் தான். ஆனால் நம்மகிட்ட அவைலபிலிட்டி சோர்ஸ் நம்ம எப்போதுமே நமக்கு தேவைக்கு அதிகமாக அதோட சோர்ஸ் நம்ம வச்சுக்குவோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிருக்கோம்னா 4 பார் வச்சிருக்கிறோம் அழுத்தம். நான் நமக்கு வேண்டிய அவுட்புட் 2 பார் இருந்தால் போதும். அப்போ நம்ம எப்படி பண்ணணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி 2 பார் கொண்டு வர வேண்டாம். இதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. ரெண்டு ப்ரெஷரையும் ஒரே சமமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இது ட்ரெயின் பண்ணக்கூடிய லைன். இப்போ இந்த ட்ரெயினை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ப்ரெஷரை நீங்கள் கம்மி பண்ணலாம். பாருங்கள், இந்த ட்ரெயினை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ப்ரெஷரை நான் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும் பொழுது இதில் எந்த வேறுபாடு வந்தாலும் நமக்கு இங்கே கரெக்டான ப்ரெஷர் கிடைச்சிட்டே இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதுக்கு பேர் வோல்டேஜ் டிவைடர். இந்த வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க்கு ரெசிஸ்டன்ஸில் தான் பண்ணுங்கிறதுல கெப்பாசிட்டர்ஸில் கூட பண்ணலாம். ஏசியாக இருந்தால் கெப்பாசிட்டர்ஸில் கூட பண்ணலாம், டிசியாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸில் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக இந்த ரெண்டு இடத்துலையும் கெப்பாசிட்டர் கூட போடலாம். புரியுங்களா? அதுவும் வோல்டேஜ் டிவைடர் தான். நிறைய பவர் சப்ளையில் நம்ம பார்த்துருக்கோம். வோல்டேஜ் டிவைடரை நம்ம கெப்பாசிட்டரை பயன்படுத்தி, ஏசியாக இருந்தால், டிசியாக இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் பயன்படுத்திக்கலாம். புரியுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி நம்ம ஒரு வோல்டேஜ், நம்ம கையில் ஒரு 6 வோல்டேஜ் இருக்குன்னா டிசி வோல்டேஜ் இருக்குங்க. ஏசி வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பயன்படுத்தலாம்? டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ 230 வோல்ட்டை 12 வோல்ட்டாக மாற்றணும்னா ரொம்ப எளிது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் வந்துடும். ஆனால் டிசி வோல்டேஜ் 12 வோல்ட் இருக்குது, நமக்கு 6 வோல்ட்டாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? ஏதாவது டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்லாம் போட்டு வோல்டேஜ் ரெகுலேட்டர்லாம் போட்டு நம்ம கொண்டு வரோம். அதெல்லாம் தேவையே இல்லை. ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டுட்டு அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நீங்கள் ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வேணுமோ டிவைட் பண்ணிக்கலாம். இந்த வோல்டேஜ் எப்படி இருக்கும்னா இந்த ரேஷியோ பொறுத்து இருக்கும். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் R1 R2 இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் கூட்டி அதோட டோட்டலில் நீங்கள் எந்த மாதிரி ரேஷியோ வச்சுருக்கிறீங்க அதை பொறுத்து இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு வோல்டேஜை டிவைட் பண்ணணும்.
பாதியாகவோ கால்வாசியாவோ இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு டிவைட் பண்ணோம்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே நீங்கள் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸை வச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க். நிச்சயமாக நீங்கள் இதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறைய இடங்களில் இதை பயன்படுத்துகிறோம். ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு பயாஸ்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். பயாஸுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்போ நான் வோல்டேஜ் டிவைடர் பற்றி உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆம்பிளிஃபயருக்கு போகலாம். ஒரு பேசிக் காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபயர் இதுக்கு பேர். என்பிஎன் டிரான்சிஸ்டர் பற்றி தான் பண்ண போகிறோம். பிஎன்பி அப்படியே ரிவர்ஸ், ப்ளஸ் வோல்டேஜுக்கு மைனஸ் வரும், மைனஸ் வோல்டேஜுக்கு ப்ளஸ் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். பட் நம்ம என்பிஎன்னே பார்க்கலாம். இன்றைக்கி இருக்க அதிகமான இடங்களில் பயன்படுத்தக்கூடியது இந்த என்பிஎன் தான். நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சிஸ்டர் பயன்படுத்துவோம். அது ஒரு ஏபி பி கிளாஸ் ஆம்பிளிஃபயரில் வரும்பொழுது நம்ம பிஎன்பி என்பிஎன்னை பற்றி தனியாக படிக்கலாம். ஓகேங்க, இப்போ இந்த என்பிஎன்ல நம்ம பார்த்தது என்னென்னா, காமன் எமிட்டர்னு ஏன் இதை சொல்கிறோன்னா, சிக்னல் எங்கே கொடுக்குறோம் எங்கே எடுக்கிறோங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம சிக்னல் வந்து பேஸில் கொடுக்குறோம். இது வந்து பேஸ், இது வந்து பேஸ், இது எமிட்டர், இது கலெக்டர்னு சொல்லுவாங்க. டிரான்சிஸ்டர் பொறுத்தவரையில் இதோட வேர்டு தான். மாஸ்ஃபெட்லாம் வேற வேற மாதிரி வரும். அதை பற்றி நம்ம இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பேஸ், எமிட்டர், கலெக்டர்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ எமிட்டரை காமனாக வச்சு, எமிட்டர் பாருங்கள் கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. எமிட்டரை காமனாக வச்சுட்டு பேஸில் சிக்னலை கொடுக்குறாங்க, கலெக்டர் வழியாக ஆம்பிளிஃபை பண்ணி சிக்னலை எடுக்கிறாங்க. அதனால இதுக்கு பேர் காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபயர். காமன் இதான் ரொம்ப ஃபேமஸ் ஆம்பிளிஃபயர். டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எலக்ட்ரானிக் சுவிட்ச் தான் டிரான்சிஸ்டர்னு. அது சுவிட்ச் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம், இதை போல ஆம்பிளிஃபயராகவும் பயன்படுத்திக்கலாம். சுவிட்சுனா ஒரு பைனரி மாதிரி ஆன் ஆஃப்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது பவர் சப்ளையில் வரும்போது அது டிரான்சிஸ்டர் வந்து சுவிட்சிங்காக பயன்படுது. பட் இந்த மாதிரி ஆடியோ சிக்னல்லாம் பண்ணும்பொழுது ஆம்பிளிஃபயராக பயன்படுது. ஓகேங்க, இது வந்து காமன் எமிட்டர்னு என்ன காரணம் இதை சொல்கிறோம். அப்படின்னா என்ன இருக்கும்? காமன் பேஸும் இருக்குது, காமன் கலெக்டரும் இருக்குது. எல்லாம் வேறு வேறு பர்பஸ்க்கு வேறு வேறு இதுக்காக யூஸ் ஆகுது. அதிகமாக அட்வான்டேஜ் உள்ளது, கெயின் ஜாஸ்தி உள்ளது காமன் எமிட்டர் தான். சரிங்க, இப்போ பேஸில் வந்து இந்த சிக்னல் வந்து ஆடியோ சிக்னலுங்க. இது வந்து ஆடியோ சிக்னல். ஆடியோ சிக்னல் எப்போதுமே ஆடியோ சிக்னல் இது எப்பொழுதுமே ஏசியாக தாங்க இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சிக்னலாக தான் இருக்கும். ஏன்னா ஆடியோ சிக்னலில் நீங்கள் மைக்காக இருக்கட்டும், ஸ்பீக்கராக இருக்கட்டும், அது முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் மூவ் ஆகிற போது அந்த சவுண்டை ரிசீவ் பண்ணுது, சவுண்டை வெளியில் விடுது இல்லைங்களா? ஸோ அப்போ அதில் வந்து மைனஸ் வோல்ட்டும் வரும், ப்ளஸ் வோல்ட்டும் வரும். அதனால நம்ம எப்பொழுதுமே அது ஏசியாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம ஒரு சைன் வேவை வந்து ஒரு ஆடியோ சிக்னலாக அதை வந்து அசியூம் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து இதில் கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ஆடியோ சிக்னல், இந்த சைன் வேவ் வந்து எப்படி ஆம்பிளிஃபை ஆகி வருதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிரான்சிஸ்டரில் நான் எதுவுமே பயன்படுத்தலைங்க. ஒரு டிரான்சிஸ்டரில் எமிட்டரை வந்து நான் நெகட்டிவ் கிரவுண்ட் பண்ணிட்டேன், கலெக்டரை வந்து பாசிட்டிவ் கொடுத்துட்டேன். என்பிஎன்ல அப்படி தான் கொடுக்கணும். ஸோ இன்புட்டை வந்து பேஸில் கொடுக்குறேன், பேஸுங்கிறத ஓகே, பேஸில் வந்து சிக்னல் கொடுக்குறேன், கலெக்டரில் சிக்னலை வெளியில் எடுக்கிறேன். ஆனால் வேறு எந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலை, கப்பாசிட்டர் யூஸ் பண்ணலை. அவுட்புட் எப்படி வருது பார்த்தீங்களா? டைரெக்டாக விசிசி தான் வருது. என்ன காரணம்? இந்த விசிசி இந்த விசிசியோட டைரக்ட் கனெக்டட். அப்போ இந்த டிரான்சிஸ்டர் எந்த வேலை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய விசிசி டைரெக்டாக அங்கே வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக ஒரே ஒரு டிரான்சிஸ்டரை மட்டும் ஆம்பிளிஃபயராக பயன்படுத்த முடியாது. அதை பயன்படுத்தணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யறோம்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடுறோம். அதற்கு பேர் கலெக்டர் லோடு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. கலெக்டர் ஆர் பயாஸ். பயாஸுங்கிறது வரணும் இல்லைங்க, வோல்டேஜ் ஆட் பண்ணுறது பேர் பயாஸ். கலெக்டர் லோடு ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்சின்னு வச்சுருக்கோம். அந்த ரெசிஸ்டன்ஸை இங்கே கொடுத்துருக்குறோம். ரெசிஸ்டன்ஸ் வந்தாலே அது வழியாக கரண்ட் பாயும். அந்த கரண்ட், இதில் என்ன கரண்ட் பாயுதோ அதே கரண்ட் தான் சீரீஸில் எல்லா இடத்துலையும் வரப்போகுது. புரியுதுங்களா? இதில் என்ன கரண்ட் வருது? இப்போ ஐசி இதில் வருதுன்னா அப்போ இதுலேயும் எவ்வளோ வரும்? ஐசி தான் வரும். ஐசிங்கிறது கரண்ட்டுங்க. இந்த கலெக்டர் கரண்ட் எவ்வளவோ அதே தான் எல்லா இடமும் வரப்போகுது சீரீஸில். புரியுதுங்களா? ஸோ அப்போ கரண்ட்டு வந்து வருதுன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த ஆம்பிளிஃபயர் கரண்ட்டை தான் ஆம்பிளிஃபை பண்ணுது, வோல்ட்டே இல்லை.
பட் வோல்ட் சேஞ்ச் ஆகிறதுனால கரண்ட்டும் வேரி ஆகிறதுனால நம்ம வோல்டேஜையும் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும்போது கரண்ட்டும் ரெடியூஸ் ஆகும். அதனால நம்ம ஆக்சுவலாக கரண்ட்டை பற்றி படிக்க போகிறதுல நம்ம வோல்டேஜை பற்றி படிக்க போகிறோம். இந்த மாதிரி கரண்ட் இது வழியாக வரும் பொழுது இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்தால் என்ன ஆகும்? எங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்தாலும் நான் நேற்று யூடியூப் மானோமீட்டரில் காமிச்சேன், வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் அது வழியாக கரண்ட் பாயும் பொழுது அதோட முன்னும் பின்னும் நம்ம மல்டிமீட்டர் வச்சோம்னா அங்கே ஒரு வோல்டேஜ் காமிக்கும். அதற்கு பேர் வோல்டேஜ் ட்ராப். புரியுதுங்களா? இதுக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது வோல்டேஜ் ட்ராப். இந்த வோல்டேஜ் ட்ராப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வோல்டேஜ் ட்ராப் வந்து எப்போ ஆகும்? கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது வோல்டேஜ் ட்ராப் அதிகமாகும். புரியுதுங்களா? ஏன்னா கரண்ட் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் பொழுது வோல்டேஜ் ட்ராப்பும் அதிகமாகும். ஏன்னா இந்த V = I × R. புரியுதுங்களா? ஸோ இப்போ V = I × Rங்கும் போது I இன்க்ரீஸ் ஆனாலும் சரி, இல்லை ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் வோல்டேஜ் ட்ராப் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த வோல்டேஜை வந்து நம்ம இங்கே எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோம், இங்கேயும் ஆக்சுவலாக கரண்ட் தான் கொடுக்கணும், பேஸ் கரண்ட் கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்னா வோல்டேஜை கொடுக்குறோம். ஏன்னா வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும்போது கரண்ட்டும் சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன். அதனால வோல்டேஜை மட்டும் இப்போ நம்ம ஸ்டடி பண்ணால் போதும், இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால. இல்லைன்னா நம்ம கரண்ட்டை மட்டும்தான் எடுத்து வந்துருக்கோம். இப்போ வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால இனிமேல் நீங்கள் வோல்டேஜ் ட்ராப்பை மட்டும் பார்த்துட்டே வந்தால் போதும். இப்போ நம்ம இதில் VB என்ன கொடுக்குறோமோ அந்த வோல்டேஜ் ட்ராப் ஆகி இங்கே நமக்கு வந்து V கலெக்டர் மாறி வரும். புரியுதுங்களா? அது என்ன காரணம்னா, இங்கே நீங்கள் அதிகமான கரண்ட் கொடுக்கும்போது இதில் வழியாக அதிகமான கரண்ட் பாயும். அதிகமாக கரண்ட் வரும்போது வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்கும். அப்போ VCCயை விட VCC சப்போஸ் 6 வோல்ட்டாக இருந்தால் இது வந்து 1 வோல்ட்டாக மாறும். வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்கும், அதுதான் ட்ராப்னு சொல்கிறோம். அந்த வோல்டேஜ் இழப்பு அதிகமானதுனால இங்கே அதிகமாக வருது. அதே மாதிரி இங்கே நீங்கள் கம்மி பண்ணீங்கன்னா இந்த இழப்பு அதிகமாகும். 1 வோல்ட்டுங்கிறது 2 வோல்ட்டாக அதிகமாகும். அப்போ இங்கே என்ன வோல்டேஜ் நீங்கள் வேரி பண்ணுறீங்களோ அதே மாதிரி வோல்டேஜ் இங்கே வேரி ஆகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம 0.7 வோல்ட்டில் தான் வேரி பண்ணும். 0.7 to 0.1, 0.9 அந்த அளவு தான் நம்ம வேரி பண்ணுவோம். புரியுதுங்களா? அல்லது 1 வோல்ட்டுக்கிட்ட வேரி பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வேரியேஷனை இங்கே 1 to 2 வோல்ட்டில் நமக்கு வேரியேஷனாக கிடைக்கும். அதுதான் ஆம்பிளிஃபையர். இப்போ இங்கே சிறிய அளவில் இருக்கக்கூடிய ஏசி சிக்னலை நம்ம பெரிய லெவலில் வோல்டேஜ் அதிகமாக உள்ள அவுட்புட்டாக மாற்றுறோம். அதற்கு பேர் ஆம்பிளிஃபையர்னு சொல்கிறோம். சரிங்க, இப்போ நம்ம இங்கிருந்து கொடுக்கக்கூடிய சிக்னலை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். ஆனால் சிக்னல் அவுட்புட் பாருங்க, இது எப்படி இருக்கு? சைன் வேவாக இருக்கு. பட் அங்கே பார்த்தீங்களா, இது ஸ்கொயர் வேவ் மாதிரி தெரியுது. என்ன காரணம்னா, இந்த இடத்துல பாருங்க டைரக்டாக நம்ம கிரவுண்டில் கொண்டே கொடுத்துட்டோம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக வரும்பொழுது இந்த அவுட்புட் என்ன ஆகும்னா, இது கண்டக்ட் ஆகும்பொழுது இந்த அவுட்புட் கிரவுண்ட் ஆகிடும். இது கண்டக்ட் ஆகும்போது இது வந்து கண்டக்ட்லேருந்து 0 ஆகும்போது இந்த அவுட்புட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக வந்து மேக்ஸிமம் வந்துடும். அப்பவும் நமக்கு வந்து இந்த வேவ் ஃபார்ம் கிடைக்காது. எப்பெல்லாம் ஆன் ஆஃப் வருதோ அப்பெல்லாம் என்ன ஆகிடும்? ஒன்று கிரவுண்டாக இருக்கும் அல்லது விசிசியாக இருக்கும். அதனால தான் நமக்கு வரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவாக கிடைக்குது. அந்த ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, எதற்கு கலெக்டரில் ஒரு ரெசிஸ்டன்ஸு எமிட்டரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கேட்டார். அதோட காரணம் இதுதான். இப்போ பாருங்க, எமிட்டரில் ரெசிஸ்டன்ஸு நான் போடலை. உடனே என்ன ஆயிடுச்சு? இது மேக்ஸிமம் சேச்சுரேஷன் லிமிட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஏன்னா அதுக்கு மேலே வந்து அது மேக்ஸிமம் வோல்ட், அதாவது இது விசிசி டேரெக்டாக போயிடுச்சு. அதாவது இது கண்டக்ட் ஆகும் பொழுது 0 போகுது, இது ஓப்பன் ஆகும்போது விசிசி போயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் வழியாக லோடு இல்லைன்னா நான் சொல்லியிருக்கிறேன், விசிசியே ரெசிஸ்டன்ஸ் வழியாக போயிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் காரணம். ஸோ இப்போ அதனால நம்ம என்ன செய்கிறோம்னா, இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த இதை வந்து டைரெக்டாக 0 வரக்கூடாது. ஆனால் கெயின் குறையும், கெயின் குறைக்க தான் செய்கிறோம். இப்போ இது ஓவர் கெயினாக இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் வேவ் மாதிரி கிடைக்குது. இதை நம்ம அந்த கெயினை குறைக்கணும்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போடணும். அதற்கு பேர் ஸ்டெபிளைசர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஸ்டெபிளைசர். என்ன காரணம்னா, பயாஸ்ன்னு சொல்லலாம், எமிட்டர் பயாஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணுது. இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மாதிரி. ஏன்னா நம்ம வரக்கூடிய கெயினை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறோம். ஏன்னா அதிகமாயிட்டா அது ஸ்கொயர் வேவ் மாதிரி போயிடுது, நமக்கு வேவ் ஃபார்மே வரல. அதனால நம்ம கெயினை அதிகப்படுத்தக்கூடாதுன்னு கம்மி பண்ணுறோம். இதைத்தான் நான் அந்த வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க்லேயும் சொன்னேன். 2 வால்வ் அதுக்காக தான் போடுறோம். நமக்கு வேண்டிய வோல்டேஜ் வேணும்னா 2 கண்ட்ரோல், இன்புட்டு அவுட்புட் 2 கண்ட்ரோல் இருந்தால் தான் நம்மளால் தேவையான அவுட்புட்டை கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? அதனால தான் இங்கே ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வேல்யூ கம்மியாக இருக்கும், பட் ஆனால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேவை.
இப்போ என்ன ஆகும்னா எங்கேயும் ஒரு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். அப்போ இந்த எமிட்டர் எப்பொழுதுமே 0 வர வாய்ப்பு இல்லை. இது 0 வோல்ட், இது 0 வோல்ட் எப்போதுமே வராது. இந்த வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவோ அந்த வோல்டேஜை விட அதிகமாக தான் அங்கே இருக்கும். புரியுங்களா? இப்போ இந்த வோல்டேஜ் ட்ராப் வந்து ஒரு 0.5 வோல்ட் வச்சுக்கோங்க. அப்போ இதோட மினிமம் வோல்டேஜ் வந்து 0.5 வோல்ட் தான் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து வோல்டேஜ் ட்ராப் ரிவர்ஸில் பார்க்கல ப்ளஸ் பண்ணணும், 0.5 வோல்ட்டுக்கு கீழே வராது. ஸோ அப்போ எக்காரணத்துலையும் நமக்கு வந்து இது என்ன ஆகாது, சேச்சுரேஷன் லிமிட்டுக்கு போகாது. இப்போ பார்த்தீங்களா ஓரளவு சிக்னல் வந்துருச்சு, ஆனாலும் சேம் சிக்னல் வரல. காரணம் என்னன்னா இந்த பிஎன்பியில் வந்து இங்கே இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட்டை மட்டும்தான் அது சென்ஸ் பண்ணும். அதாவது எமிட்டருக்கும் பேஸுக்கும் நடுவில் எப்பெல்லாம் 0.7க்கு மேலே 0.7 வோல்ட், அதாவது மல்டிமீட்டர் இங்கே ஒன்று இங்கே ஒன்று வைக்கணும், இதோட பாசிட்டிவ் வோல்ட் ப்ளஸ் 0.7 எப்பெல்லாம் இந்த எமிட்டருக்கும் அதாவது 0.5க்கு மேலேன்னு என்ன அர்த்தம், 1.2 வரணும். அப்போ இங்கே வந்து 1.2 வந்தால் தான் இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், லெஸ் தேன் 1.2 அதாவது 0க்கு கீழே, அதாவது மைனஸ் வோல்ட் இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணாது. அப்போ இது வந்து ஒரு ஆஃப் வேவ் ஆம்பிளிஃபையர் மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மட்டும்தான் ஆம்பிளிஃபை பண்ணுது, அதுவும் இங்கே ஒரு 0.7 வோல்ட்டுக்கு மேலே உள்ளதான் ஆம்பிளிஃபை பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ 0.7க்கு மேலே வந்தால் தான் இது கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்ய வேண்டியதுக்கு மினிமம் வோல்டேஜ் 0.7 கொடுக்கணும் என்பிஎன்னை பொறுத்தளவில். 0.7க்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா அந்த டிரான்சிஸ்டர் அது வேலையே செய்யாது. அப்போ அந்த 0.7 வர இந்த டிரான்சிஸ்டர் அப்படியே இருக்கும், அது ஸ்டார்டிங் வோல்டேஜ் மாதிரி. புரியுதுங்களா? ஸோ இப்போ அதெல்லாம் வந்து இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த 0.7க்கு மேலே வரும்போது பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். அதனால தான் இங்கே வந்து பாசிட்டிவ் வருது. ஒன்று. ரெண்டாவது, இங்கே பேஸில் சிக்னல் கொடுக்கும்போது இது வழியாக கரண்ட் ட்ராப் ஆகிறதுனால இங்கே வோல்டேஜ் ட்ராப் வரும். அப்போனா என்ன அர்த்தம், இங்கே பாசிட்டிவ் வரும்போது அங்கே நெகட்டிவ் வரும். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஒரு டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும், நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்னலை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி தான் அங்கே ஆம்பிளிஃபை பண்ணும். அந்த சிக்னல் ரிவர்ஸாக தான் வரும். நீங்கள் சைன் வேவ் இப்படி கொடுக்குறீங்க, இங்கே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் வருது. புரியுதுங்களா? அது மாதிரி இங்கே நெகட்டிவ் வந்தால் அங்கே பாசிட்டிவ், அதாவது இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு சேம் சிக்னல் வேணும்னா இதே ஆம்பிளிஃபையரை சீரீஸில் இன்னொரு டிரான்சிஸ்டர் போடுவாங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க இது எதுக்கு இந்த இன்னொரு டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்கன்னா, சில நேரங்களில் நமக்கு என்ன சிக்னலோ அதே சிக்னல் அவுட்புட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கோட சீரீஸில் இன்னொரு டிரான்சிஸ்டர் போடணும். புரியுதுங்களா? அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ப்ராப்பராக சேம் பேட்டர்னில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையரில் இது ரிவர்ஸ் ஆகி தான் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம இங்கே வந்து இந்த 0.7க்கு மேலே வேணுங்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ பாசிட்டிவ் மட்டும்தானே வருது. இப்போ நீங்கள் ஆடியோ சிக்னலில் வந்து முழுமையாக நீங்கள் ஆம்பிளிஃபை பண்ணலை, ஒரு பகுதியை மட்டும்தான் ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இதில் என்ன செய்கிறோன்னா, இதை வந்து நம்ம டைரெக்டாக வோல்டேஜை நீங்கள் ஸ்பீக்கரில் கொண்டே கொடுத்தீங்கன்னா ஸ்பீக்கர் போயிடும். புரியுதுங்களா? ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையராக இருக்குது, நீங்கள் வரக்கூடிய அவுட்புட்டை இன்னொரு செக்ஷனுக்கு எடுத்தீங்கன்னா பரவாயில்ல, பட் இன்னொரு செக்ஷனுக்கு எடுக்கல, நான் வந்து ஸ்பீக்கரில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எடுக்கக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய டிசி வோல்டேஜை எடுத்துட்டு அந்த ஏசிங்கிற ஆடியோ சிக்னலை மட்டும் பிரித்து எடுக்கணும். ஒரு கெப்பாசிட்டர் வந்து அந்த வேலையை செய்யும், டிமாடுலேட்டர் மாதிரி. ஒரு சிக்னலில் இருக்கக்கூடிய இந்த சிக்னல் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க பாருங்க, இது மேலே இருக்குது, இது ஜீரோ தொட்டுட்டு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், அதில் குறிப்பிட்ட அளவு டிசி வோல்டேஜ் அதில் இருக்குது சிக்னலோட சேர்ந்து. இது அப்படியே நீங்கள் வந்து ஸ்பீக்கரில் கொடுத்தீங்கன்னா ஸ்பீக்கர் போயிடும். அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த டிசி வோல்டேஜை எடுத்துட்டு பியூரா ஆடியோ சிக்னல், அதாவது ஏசி சிக்னலை மட்டும் எடுக்கணும். அப்போ கெப்பாசிட்டர் வந்து டிசியை அலோவ் பண்ணாது, ஏசியை அலோவ் பண்ணும். இண்டக்டருக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு கப்ளிங் கெப்பாசிட்டர் கண்டிப்பாக போடணும். கெப்பாசிட்டர் போட்ட உடனே என்னாச்சு பார்த்தீங்களா, இந்த வோல்டேஜ் போயிட்டு சிக்னல் மட்டும் வந்துருச்சு. ஆனாலும் இன்னமும் பாசிட்டிவ் சிக்னல் மட்டும் தான் வருது, நெகட்டிவ் சிக்னல் வரல. அப்போ நெகட்டிவ் சிக்னலை கொண்டு வரணும் என்ன செய்யறது, இந்த ஏசி சிக்னலை அப்படியே என்ன பண்ணணும்னா மேலே தூக்கணும். அதாவது எல்லாமே பாசிட்டிவ் கொண்டு வரணும். இந்த போர்ஷனை அப்படியே மேலே இந்த லைனுக்கு ஜீரோக்கு மேலே கொண்டு வரணும். மைனஸ் வோல்ட்டே வரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், இது ஏசி சிக்னல்னு சொன்னேன், அதோட டிசியை ஆட் பண்ணணும். இப்போ எப்படி இங்கே டிசியை ரிமூவ் பண்ணும்போது இறங்கிருச்சு, ஏசி சிக்னல் வந்துச்சு. இது அப்படியே ரிவர்ஸ் மேனரு
நம்ம இங்க என்ன செய்ய போறோம்னா இங்க ஒரு டிசி வோல்டேஜை ஆட் பண்ண போறோம், இன்ஜெக்ட் பண்ண போறோம். அப்ப என்ன ஆகும், இந்த சிக்னல் அப்படியே டிசி வோல்டேஜோட சேர்ந்து எவ்வளவு டிசி வோல்டேஜ் கொடுக்குறீங்களோ அந்த வேவ் பேட்டர்ன் மாறாது, ஏன்னா டிசி கொடுக்கறதுனால இது அப்படியே மேலே ஏறிடும். பார்க்கலாமா? பாருங்க, அந்த டிசி சிக்னல் எப்படி கொடுக்குறது? வோல்டேஜ் டிவைடர். உங்களுக்கு என்ன வோல்டேஜ் வேணும்னு சொன்னேன்? 1.2, அதாவது இங்கேருந்து ஒரு 0.5 இருந்துச்சுன்னா இது ஒரு 0.7, 1.2 வோல்ட்டுக்கு மேலே வர்ற மாதிரி டிசி சிக்னல் அதில் கொடுக்கணும். அதுக்கு மேலே வரக்கூடிய இந்த சிக்னல் ஆட் ஆகி உங்களுக்கு அது இந்த டோட்டல் ஏசி ஆடியோ வேவ்ஸ் வந்து பாசிட்டிவ் சைடுக்கு போயிடும். அதற்கு பேர் தான் பயாசிங். இப்போ புரியுதுங்களா? ஏன்னா நீங்க டைரக்டா கொடுத்தீங்கன்னா பாதி வேவ் மட்டும்தான் ஆம்பிளிஃபை பண்ணுது. நமக்கு முழு வேவும் ஆம்பிளிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதோட ஒரு டிசி வோல்டேஜை அதோட இணைச்சிடணும். இணைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. வோல்டேஜ் டிவைடர், இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்க கால்குலேட் பண்ணிக்கிங்க. இது தெரியும் இல்லைங்களா? R1. இப்போ சப்போஸ் இதோட வோல்டேஜ் வேணும்னா இதோட வோல்டேஜ், அதாவது இதோட வோல்டேஜ் ட்ராப் வேணும், அதாவது பயாஸோட வோல்டேஜ் வேணும்னா R2 எடுத்துங்க, டிவைடட் பை R1 பிளஸ் R2. VCC கொடுக்குறீங்க, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, ப்ரொபோர்ஷனேட் ஃபார்முலா தாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இது என்ன பண்ணியிருக்கோம்னா VCC நம்ம என்ன வோல்டேஜ் கொடுக்குறோம், என்ன ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலாக உங்களுக்கு வோல்டேஜ் தேவைப்படுது, ஏன்னா பயாஸ் வோல்டேஜுங்கிறது ஜீரோக்கும் பயாஸுக்கு தான் பார்க்க போகிறோம். அதை வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை இங்கே மேலே போட்டுங்க, கீழே வந்து இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸை போட்டுங்க. உங்களுக்கு அப்போ இந்த வோல்டேஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் இந்த வோல்டேஜை வச்சு என்னென்ன ரெசிஸ்டன்ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் டிசைட் பண்ணி போட்டுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது மூலியமாக இதுக்கு தான் நான் சொன்னேன் வோல்டேஜ் டிவைடர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதற்கு பேர் தான் பயாஸ். சில இடங்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேலே பாசிட்டிவ் வோல்டேஜ் வரணுங்கிறதுனால மேலே மட்டும் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க, கீழே போட்டிருக்க மாட்டாங்க. அது அவ்வளோ நல்ல சர்க்கியூட் இல்லை. அதுலேயும் வேலை செய்யும், பட் அது வந்து நல்ல சர்க்கியூட் இல்லை. ஏன்னா சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான் வாட்டர் அனாலஜியில் பார்த்தோம், அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கியூட் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வோல்டேஜ் டிவைடர் போட்டு பண்ணீங்கன்னா அந்த வோல்டேஜ் ஸ்டெபிளைஸ் ஆகி ஸ்டெடியாக இருக்கும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்காக பயன்படுது, அதனால இதுக்கு பேர் ஸ்டெபிளைசர்னு சொல்லுவாங்க. எமிட்டர் ஸ்டெபிளைசர் ரெசிஸ்டன்ஸ் கூட சொல்லுவாங்க. இப்போ புரியுதுங்களா இது எப்படி வேலை செய்யுதுன்னு? இப்போ எதற்காக பயாஸுங்கிறது நண்பருக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இங்கிருந்து கொடுக்கறது மைக்ல இருந்து தான் கொடுக்க போறோம். புரியுதுங்களா? ஒரு மைக்ல இருந்து நம்ம கொடுப்போம், இல்லை ஏதோ ரெக்கார்ட் பிளேயர்ல இருந்து கொடுப்போம். அந்த ரெக்கார்ட் பிளேயரை கொண்டு போய் நீங்க 1.2 வோல்ட்ல உடனே கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த ரெக்கார்ட் பிளேயர் கெட்டு போயிடும். அப்ப என்ன செய்யணும்? அங்கேயும் ஒரு டீப் கப்ளிங் கெப்பாசிட்டர். அப்ப என்ன செய்யணும்னா இங்க டிசியை தயார் பண்ணிடுங்க. டிரான்சிஸ்டர் எப்பொழுதுமே ஆன் ஸ்டேட்ல இருக்கும், குறிப்பிட்ட அளவு ஆன் ஸ்டேட். இங்க எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறீங்க? 1.2. இந்த 1.2 எப்போது இருக்கிறதுனால இது எப்பொழுதுமே ஒரு மினிமம் ஆன் ஸ்டேட்ல இருக்கும். அதனால தான் இந்த ஆம்பிளிஃபயரை அதிகமாக பயன்படுத்துறது இல்லை, ப்ரீ ஸ்டேஜில் மட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே ஆன் ஸ்டேட்ல இருந்தால் இது சூடாகிட்டே இருக்கும். இந்த ஆம்பிளிஃபயர் வந்து ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகும். காரணம் என்னன்னா, இந்த பயாஸ் வோல்ட்டை பெர்மனண்டாக நம்ம கொடுத்ததுனால இந்த டிரான்சிஸ்டர் மினிமம் கண்டிஷன் எப்போதுமே ஆன்ல இருக்கும். ஈவன் ஆடியோ சிக்னல் ஆஃப் பண்ணா கூட இந்த டிரான்சிஸ்டர் லோ ஆம்பிளிஃபிகேஷன்ல ஆன்லேயே இருக்கும். காரணம் இந்த டிசி வோல்டேஜை கொடுத்துட்டோம், பயாஸ் வோல்டேஜை கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? சரிங்க. இப்போ பயாஸ் வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் இருக்குன்னு சொன்னேன், அதோட சேர்த்து மைக்கை கனெக்ட் பண்ண முடியாது. நீங்க கொடுக்கக்கூடிய சோர்ஸையும் காப்பாற்றணும் இல்லைங்களா? அதற்காக இங்க என்ன பண்ணோமோ அதே கெப்பாசிட்டர், டீகப்ளிங் கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ஏசியை அலோ பண்ணும், டிசியை பிளாக் பண்ணிடும். அப்போ இது வழியா வரக்கூடிய ஆடியோ சிக்னல் ஏசி தான், இது போய் இங்க அலோ பண்ணி இந்த பக்கம் வந்துடும். இங்க ஆல்ரெடி டிசி இருக்கிறதுனால ரெண்டும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு நான் சொன்னது போல இந்த சர்க்கியூட் அப்படியே மேலே வந்துடும். பார்க்கலாம், இதை போல மேலே வந்துடும். பாருங்க, இதே தான் இந்த வோல்டேஜ்க்கு அப்புறம் எப்படி வருது பாருங்க. இந்த சிக்னல் அப்படியே மேலே ஏறிடுது. இந்த 1.2 தான் இந்த 1.2. இப்போ புரியும் நினைக்கிறேன் இந்த பயாஸ் எதுக்காக கொடுக்குறோன்ட்டு. இப்போ பாருங்க, சிக்னல் பூராமே பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கு. அப்போ இது வேலை செஞ்சிருமா அதுல? ஆனா இங்க என்ன ஆகுது பாருங்க, இந்த மினிமம் போர்ஷன் எப்பொழுதுமே பிளஸ் வோல்ட் இருக்கு, ஜீரோவே வரல. அப்போ இந்த டிரான்சிஸ்டர் 24 ஹவர்ஸும் இந்த மினிமம் வோல்டேஜில் ஆன் ஸ்டேட்லேயே இருக்கும். அதனால தான் இந்த ஆம்பிளிஃபயர் அதிகமாக ஹீட் ஆகும், வெப்பமடையும். அதனால தான் நமக்கு வந்து இன்னும் ஹெச் ஆம்பிளிஃபயர்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் உள்ள ஆம்பிளிஃபயர். பெரிய பெரிய ஆம்பிளிஃபயர் பண்ணும்பொழுது ஹெச் ஆம்பிளிஃபயர் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அவுட்புட்லையும் பாருங்க. இப்போ இது வந்து என்ன இருக்கு? ஜீரோல கரெக்டா இருக்கு. ஆனா இந்த கெப்பாசிட்டருக்கு முன்னாடி எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, அப்பவும் பிளஸ்ல தான் வந்திருக்கு.
ஏன்னா இங்க இருந்து நம்ம பிளஸ்ல கொடுத்ததுனால அவுட்புட்டும் பிளஸ்ல தான் வந்திருக்கு அவ்வளவு சிக்னலும். ஆனா ஆம்பிளிஃபை ஆகி வந்திருக்கு. இந்த சிக்னலை பாருங்க, இதை விட சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. அப்போ ஆம்பிளிஃபை ஆகி வந்திருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சு, எல்லாமே பாசிட்டிவ் சைட்ல இருக்கு. நமக்கு வந்து இதை கொண்டு போய் ஸ்பீக்கர்ல கொடுத்தா ஸ்பீக்கர் போயிடும். இப்போ எப்படி இங்க மைக்குக்கு இதோ அதே மாதிரி இங்க ஸ்பீக்கர் அவுட் ஆயிடும். அதனால அங்க என்ன பண்றோம், டீகப்ளிங் கெப்பாசிட்டர் போட்டு அந்த மைனஸ் அந்த டிசி வோல்டேஜை ரிமூவ் பண்ணிடுறோம், ஏசி வோல்டேஜை மட்டும் அவுட்புட்ல எடுத்துக்கிறோம். இந்த அவுட்புட்டை வந்து ஸ்பீக்கர்லையோ இல்லை ஃபர்தர் ஆம்பிளிஃபையர்லையோ கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர். இதோட கெயின் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெசிஸ்டன்ஸை வச்சு தான் கெயின். இந்த 2 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நீங்க ப்ராப்பராக கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களோட கெயினை இன்க்ரீஸ் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக தேவை. அதற்காக தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து இதுதான் பேசிக் சர்க்கியூட். ஒரு கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபையர் சிங்கிள் டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி நம்ம ஆம்பிளிஃபையர் பண்ணக்கூடிய பேசிக் சர்க்கியூட் இதுதான். இதில் இருக்கக்கூடிய 4 ரெசிஸ்டன்ஸை பற்றியும் சொல்லிட்டேன். கலெக்டர் லோட் ரெசிஸ்டன்ஸ், எமிட்டர் ஸ்டெபிளைசர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் பயாஸ் ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டும் பயாஸ் ரெசிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? சரிங்க. இது டீகப்ளிங் கெப்பாசிட்டர்ஸ். இது வோல்டேஜ் டிவைடர் நெட்வொர்க். இது கரண்ட் ட்ராப்பு, அதை நம்மளோட வோல்டேஜ் கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதை பொறுத்து இது ஆம்பிளிஃபையராக வேலை செய்யுது. அது மட்டும் இல்லை, கொடுக்குற சிக்னலை ரிவர்ஸாக கொடுக்கும். அதுவும் நீங்கள் முக்கியமாக கவனிச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய இடங்கள்ல நம்ம பவர் சப்ளைல கூட அந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் திருப்பி மறுபடியும் அந்த சிக்னலை ரிவர்ஸ் பண்ணணும்னா இன்னொரு டிரான்சிஸ்டரை சீரீஸில் போட்டுருங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ பாருங்க, அந்த சர்க்கியூட்ல என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ரெசிஸ்டன்ஸை முன்னாடி நான் விசிசிலேருந்து எடுத்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆர்சிக்கு அப்புறம் எடுக்கிறோம். அப்போ ஆம்பிளிஃபையர் குறைஞ்சாலும் இந்த பேஸ் வேல்யூ மாறிடும். அப்போ இது ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் மாதிரி. சில நேரங்களில் இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் உங்களுக்கு கெயின் லிமிட் இருக்கு. இந்த கெயினை வந்து நீங்கள் ஜாஸ்தி போகக்கூடாது. ஏன்னா அதிகமான கெயின் போச்சுன்னா டிரான்சிஸ்டர் பேர்ன் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்பொழுதுமே ஒரு ஸ்டாப்பர் வச்சுருப்போம்ல, சேஃப்டி ஸ்டாப்பர். அது மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா, இப்படி போட்டுட்டோம்னா எக்காரணத்தை கொண்டும் ஓவர் ஆம்பிளிஃபிகேஷன் போய் அந்த டிரான்சிஸ்டர் பேர்ன் ஆகாது. இந்த மாதிரி இருந்து அதோட ரெசிஸ்டன்ஸை நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இப்படி மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? இது ஒன்று. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் போடுறதுனால கெயின் வந்து கம்மியாகும்னு சொல்லியிருக்கிறேன். இதுவுமே நெகட்டிவ் ஃபீட்பேக் ரெசிஸ்டர் தான், ஃபீட்பேக் தான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஏசி சிக்னலுக்கு நல்ல கெயின் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா, இது போல ஒரு கெப்பாசிட்டர் போட்டுக்கலாம். ஸ்டெபிளைசர் கெப்பாசிட்டர், எமிட்டர் ஸ்டெபிளைசர் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கெப்பாசிட்டர் போட்டாச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர் ஏசியில் வரும்போது ஷார்ட் ஆகிடும், டிசியில் வரும்போது ஓப்பன் ஆகிடும். அப்போது நீங்கள் டிசி சிக்னல் பூரா என்ன ஆகிடும், இது ஓப்பன் ஆகி இது நார்மல் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வேலை செய்யும். இதில் ஏசி சிக்னல் கொடுத்தோம்னா இந்த ஏசி சிக்னல் வந்து இது வழியாக ஷார்ட் ஆகிடும். அப்போது ஒரு ஏசி சிக்னலை மட்டும் கெயின் பண்ணோம், டிசி சிக்னலை ஆம்பிளிஃபையர் பண்ணாது. அதுதானே நமக்கு வேணும். ஏசி சிக்னல் தான் நமக்கு ஆம்பிளிஃபை பண்ணணும். டிசி வந்து நம்ம அந்த டிரான்சிஸ்டர் வேலை செய்யறதுக்காக நம்மளா கொடுத்த பயாஸ் வோல்டேஜ், அதை ஆம்பிளிஃபை நம்ம பண்ண வேண்டாம். அதனால இந்த மாதிரி கெப்பாசிட்டர் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களோட கெயின் அதிகமாகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அதனால இந்த மாதிரி சிஸ்டம் எதுக்காக சொல்றேன்னா, இதை நீங்கள் நிறைய சர்க்கியூட்ல பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கெப்பாசிட்டர் எதுக்குன்னு தெரியாது. இது எடுத்தாலும் வேலை செய்யும். ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு போடுறோம்னா இந்த காரணங்களுக்காக தான் போடுறோம். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏசி சிக்னலை இது பைபாஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லாத மாதிரி ஆகிடும். ஏன்னா இதில் நம்ம ஏசியும் கொடுக்குறோம், டிசியும் கொடுக்குறோம். ஏசிங்கிறது ஆடியோ சிக்னல், டிசிங்கிறது பயாஸ் வோல்ட். ரெண்டையும் இங்கே கொடுக்கறதுனால டிசி வோல்டேஜுக்கு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வேலை செய்யும். ஏசி சிக்னலுக்கு இது இந்த ரெசிஸ்டன்ஸை பைபாஸ் பண்ணி ஷார்ட் ஆகிறதுனால இது இல்லாத மாதிரி வேலை செய்யும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதுக்கப்புறம் இந்த டிரான்சிஸ்டர் வந்து நான் சிங்கிள் டிரான்சிஸ்டர்ல பண்றாங்க. நமக்கு ஒரு பேர் டிரான்சிஸ்டர் இருக்கு, டார்லிங்டன் டிரான்சிஸ்டர்னு. இது அதிகமாக பயன்படுத்துறாங்க. இது ஒரு டிரான்சிஸ்டருக்குள்ளேயே 2 டிரான்சிஸ்டர் இருக்கும். இது பாருங்க, இங்கிருந்து பேஸ்லேருந்து வந்து இங்கே சிக்னல் ஆம்பிளிஃபை ஆகி இது சுவிட்ச் ஆகும். இது வந்து பைலட் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க, இது அவுட்புட் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. 2 சேர்த்து உங்களுக்கு பார்க்கையில ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது உள்ளுக்குள்ள டூயல் டிரான்சிஸ்டர்ஸ். இது வந்து எதுக்காகனா, எடுத்த உடனே டைரக்டா ஆம்பிளிஃபை பண்ணாம முதல்ல ஒரு பைலட் டிரான்சிஸ்டர் மூலியமா ஆம்பிளிஃபை பண்ணி அதை வந்து பேஸ்ல கொடுத்து மெயின் டிரான்சிஸ்டர்ல ஆம்பிளிஃபை பண்ணுவாங்க, சீரீஸ்ல பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே ஸ்டெப்ல இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணா உங்களுக்கு லாஸ் இல்லாம
அதாவது இன்டரப்ஷன் இல்லாமல் உங்களுக்கு ஆம்பிளிஃபைர் ஆகும். அதனால தான் இதுக்கு பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் கிடைக்குது. ஆனால் பார்க்கல 2 டிரான்சிஸ்டர் மாதிரி தெரியுது. உங்களுக்கு நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஒரே டிரான்சிஸ்டர் தான் இருக்கும். அதோட டேட்டா ஷீட்டை பார்த்தீங்கன்னா அது உள்ள 2 டிரான்சிஸ்டர் இருக்கும். இதுக்கு பேர் டார்லிங்டன் டிரான்சிஸ்டர். ரெண்டுமே என்பிஎன்ல இருக்கும். இதுக்கு பேர் டார்லிங்டன் டிரான்சிஸ்டர். ஏன்னா ஆடியோ ஆம்பிளிஃபயர் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிரான்சிஸ்டர்ஸை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பார்க்கல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டிரான்சிஸ்டர் போடலான்னு போடக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து என்னென்னா சேம் சீரீஸில் 2 டிரான்சிஸ்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். பைலட் வந்து ஒரு ப்ரீ ஆம்பிளிஃபயர் மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து பேஸில் கொடுத்து மெயின் டிரான்சிஸ்டர் வழியாக அதிகமான வால்யூமுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபயரில் இருக்கக்கூடிய அதோட பாகங்கள், அது வேலை செய்கிற விதம், எதற்கு பயன்படுது, இது எதுக்கு நீ கேட்கலாம். இப்போ சார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது ஓவராக ஹீட் ஆகுங்கிறீங்க, அதுவும் இல்லாமல் அது பாசிட்டிவ் மட்டும்தான் வருது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ரொம்ப லோ சிக்னலை பயன்படுத்திக்குவாங்க. அதாவது ப்ரீ ஆம்பிளிஃபயர் செக்ஷன்ஸில் இந்த கிளாஸ் ஏ ஆம்பிளிஃபயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மெயின் அவுட்புட் ஸ்டேஜுக்கு கிளாஸ் ஏ பயன்படுத்த மாட்டாங்க. அது நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம் என்ன காரணத்தினால நம்ம இதை பயன்படுத்த முடியல. இதில் இருந்து ஃபுல் சிக்னலையும் நம்மளால் எடுக்க முடியல. ஏன்னா இது 0.7க்கு மேலே மட்டும்தான் இது ஆப்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 0.7 வரை இருக்கக்கூடிய ஆடியோ சிக்னல் அங்கே வேலை செய்யாது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ அந்த காரணம்லாம் இருக்குது. ஸோ இப்போ அது காரணங்களுக்காக தான் நமக்கு பி ஆம்பிளிஃபயர், ஏபி ஆம்பிளிஃபயர், அப்புறம் சி ஆம்பிளிஃபயர் இருக்குது. சி ஆம்பிளிஃபயர் ரேடியோக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டி ஆம்பிளிஃபயர் இருக்குது, ஹெச் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடியது ஹெச் ஆம்பிளிஃபயர் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஏ ஆம்பிளிஃபயர், ஏபி ஆம்பிளிஃபயர், இது ரெண்டும் பார்த்துட்டு ஹெச் ஆம்பிளிஃபயருக்குள்ளே போகலாம். ஏன்னா ஹெச் ஆம்பிளிஃபயரில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டும் பார்த்தா தான் நான் வந்து ஹெச் ஆம்பிளிஃபயர் சொல்லும் பொழுது உங்களுக்கு எளிதாக புரியும். புரியுங்களா? அந்த நண்பர் ஹெச் ஆம்பிளிஃபயர் தான் கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம ஹெச் ஆம்பிளிஃபயரை பற்றி முழுவதுமாக விவாதிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு டிரான்சிஸ்டரை பற்றி எப்படி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லை, ஆம்பிளிஃபயரில் இன்னொரு வேர்டு அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இம்பிடன்ஸ். இது நிச்சயமாக ஒரு ஆம்பிளிஃபயரை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா இம்பிடன்ஸ்னா என்னங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இம்பிடன்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லைங்க. இம்பிடன்ஸுங்கிறது ஏசி ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு சர்க்கியூட்டில் வந்து டிசி ரெசிஸ்டன்ஸ், ஏசி ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே வரும். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு கப்பாசிட்டர் வந்து ஏசியை அலோ பண்ணும், டிசியை அலோ பண்ணாது. புரியுங்களா? அப்போ டிசியை பொறுத்தளவில் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் சர்க்கியூட். பட் ஏசி அலோ பண்ணும்போது இந்த கப்பாசிட்டர் அலோ பண்ணுதுன்னா கண்டிப்பாக 100% அலோ பண்ணாது. ஏதோ ஒரு தடை ஏற்பட்டு தானே அலோ பண்ணும். அந்த தடை, அதாவது ஏசிக்கு ஏற்படக்கூடிய தடை, அந்த தடைக்கு பேர் இம்பிடன்ஸ்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த தடையில வந்து இது மட்டும் இருக்காது, இதோடு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்குவாங்க. புரியுதுங்களா? ரியாக்டன்ஸ்னு சொல்றது. அந்த ரியாக்டன்ஸோட சேர்த்து இந்த ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணி வெக்டாரை ஆட் பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில் போக வேண்டாம். ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, ரெசிஸ்டன்ஸில் 2 வகை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டிசி ரெசிஸ்டன்ஸ் நார்மல், நீங்கள் மல்டிமீட்டரில் பார்க்குறீங்க. ஏசி ரெசிஸ்டன்ஸ் மல்டிமீட்டரில் பார்க்க முடியாது. நீங்கள் ஏசி ரெசிஸ்டன்ஸுக்கு நீங்கள் கப்பாசிட்டன்ஸை வச்சு 1/2πfc அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி அதோட ரெசிஸ்டன்ஸ் மாறும். வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் அது. நீங்கள் காம்பனண்ட் ஒன்று தான், ஆனால் அதில் கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி அதோட தடைகள் வந்து மாறும். அதற்கு பேர் இம்பிடன்ஸ். எப்பொழுதுமே இன்புட் இம்பிடன்ஸ் வந்து ஹையாக இருக்கணும்பாங்க. அப்போ தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மைக் செக்ஷன் ஆர் ப்ரீ ஆம்பிளிஃபயர் செக்ஷன்லாம் வந்து சேவ் பண்ண முடியும். புரியுங்களா? எந்த ஒரு செக்ஷன் எடுத்தாலும், ஆம்பிளிஃபயராக இருக்கட்டும், ப்ரீ ஆம்பிளிஃபயராக இருக்கட்டும், எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலும் இன்புட் வந்து ஹை இம்பிடன்ஸாக இருக்கணும், அவுட்புட்டு லோ இம்பிடன்ஸாக இருக்கணும். ஏன்னா இன்புட் வந்து வரக்கூடிய சோர்ஸை வந்து ஆம்பிளிஃபை பண்ணுறது. நிச்சயமாக இந்த சோர்ஸ் வந்து வீக்காக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அதனால இன்புட் இம்பிடன்ஸ் அது கம்மியாக இருக்கணும். அவுட்புட் இம்பிடன்ஸ் எப்பொழுதுமே இன்புட் இம்பிடன்ஸ் அதிகமாக இருக்கணும், அவுட்புட் இம்பிடன்ஸ் கம்மியாக இருக்கணும். புரியுங்களா? கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரெசிஸ்டன்ஸ் கம்மினா என்ன அர்த்தம்? இம்பிடன்ஸுங்கிற ரெசிஸ்டன்ஸ் தான் நான் சொன்னேன். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு பவர் டிரைவ் பண்ணும். பவர் டிரைவ்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஆடியோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆர் ஸ்பீக்கரை டைரெக்டாக டிரைவ் பண்ணும். அப்போ அங்கேருந்து ஒரு அவுட்புட்டை நம்ம எடுக்க போகிறோம். அதனால அங்கே வந்து இம்பிடன்ஸ் கம்மியாக இருக்கணும், இங்கே அதிகமாக இருக்கணும். இதோட ரேஞ்ச் வந்து 10 இருந்தால் நல்லது. 10 டைம்ஸ், அதாவது இது வந்து 200 ohmsனா இது 10 டைம்ஸ் 2K இருக்கணும், 2000 ohms. புரியுதுங்களா? அது 20 ohms அந்த மாதிரி 10 டைம்ஸ் இருந்துச்சுன்னா
ஒரு நல்ல இம்பிடன்ஸ் மேட்சிங் இருக்குன்னு அர்த்தம். இந்த இம்பிடன்ஸ் நீங்க கேட்கலாம், இம்பிடன்ஸ் மேட்சிங் எப்படி பண்றது? ஸ்பீக்கரா இருந்தா ரொம்ப ஈஸி. அது ஸ்பீக்கர்லயே ஓம்ஸ் எல்லாம் எழுதிருப்பாங்க. அந்த ஓம்ஸை வச்சு நீங்க இதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்ல நீங்க ஓம்ஸை பேரலல் சீரீஸ்ல போட்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். வேற மாதிரி பண்ணணும்னா பஃபர் சர்க்யூட் போடுவாங்க. அதுல வந்து ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டர் எல்லாம் போட்டு அந்த இம்பிடன்ஸை மேட்ச் பண்ணிடுவாங்க. புரியுங்களா? ஸோ இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இம்பிடன்ஸ் மேட்ச் ஆகலைன்னா ப்ரீ ஆம்பிளிஃபையர், நல்ல ப்ரீ ஆம்பிளிஃபையர் வாங்கிட்டீங்க, நல்ல ஆம்பிளிஃபையர் வாங்கிட்டீங்க, ரெண்டும் மேட்ச் ஆகாது. ஏன்னா இதோட இம்பிடன்ஸ் அதோட இம்பிடன்ஸ் மேட்ச் ஆகலாம். அதனால நீங்க எப்பொழுதுமே இந்த மாதிரி கண்டிஷனை பார்த்துங்க. அதோட டேட்டா ஷீட்ல இருக்கும். இன்புட் இம்பிடன்ஸ் ஹையா இருக்கிற மாதிரி பார்த்துங்க, அவுட்புட் இம்பிடன்ஸ் லோவா இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ப்ரீ ஆம்பிளிஃபையரா இருக்கட்டும் அல்லது ஆம்பிளிஃபையரா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க மாத்தி பண்ணிட்டீங்க, ரெண்டுமே ஹையா இருக்கு, அந்த 10 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது இது வந்து 500 ஓம்ஸ், அது 1000 ஓம்ஸ், அப்போ அது மேட்ச் ஆகாது, அதிக டிஸ்டார்ஷன் ஏற்படும். நீங்க இம்பிடன்ஸ் சரியா மேட்ச் பண்ணலைன்னா அதில் இருக்கக்கூடிய ஐசியோ, இந்த டிரான்சிஸ்டரோ, மாஸ்ஃபெட், ஐஜிபிடியோ அது எரிஞ்சிடும், ஓவர்லோட் ஆகி பேர்ன் ஆகிடும். ஸோ இம்பிடன்ஸ் மேட்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இம்பிடன்ஸுங்கிறது ஏசி ரெசிஸ்டன்ஸ், நார்மல் ரெசிஸ்டன்ஸை டிசி ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இம்பிடன்ஸை ஏசியை தடை பண்ணக்கூடிய ஒரு தடைங்கிறதுனால, ஏசி தடைங்கிறதுனால அதுக்கு பேர் இம்பிடன்ஸ். புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இதை பற்றி சொன்னேன். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஏபி ஆம்பிளிஃபையர் அதை பற்றி பார்க்கலாம். அதற்கப்புறம் ஹெச் ஆம்பிளிஃபையரை ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் நம்மளோட வீடியோ சீரீஸில். கண்டிப்பாக மானிட்டர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களோட மறுபடியும் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.